அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக ஒரு பெரிய நகரத்துக்கு வராரு. அந்த ஊரில் போய் அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பேருந்து நிலையத்துக்கு வந்து பார்த்தாக்கா, ரொம்ப நள்ளிரவு நேரம் 12 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸே இருக்காதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ தான் நிற்கிது. எப்படியாச்சும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டா தேவலாமே தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்படி சொல்லி முண்டி அடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறாரு. ஏறினா தேவலாமேன்னு இருக்குது. அந்த நேரம் பார்த்து பின்னாடி வந்த ஒரு முரட்டாளி இவரை பிடிச்சி உள்ளாரத்தல்ல, எப்படியோ பஸ் உள்ளார ஏறிட்டார். ஏறின பிறகு ஐயோ, கொஞ்சம் நல்லா வசதியாக நின்றுட்டா தேவலாமேன்னு மனசு நினைக்கிது. அப்போ டிரைவர் என்ன பண்ணுறாரு, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் அப்படி பஸ் ஆடினதுனால வசதியாக நிற்கவும் இடம் கிடச்சிருச்சு. வசதியாக நிற்க இடம் கிடச்ச உடனே மனசு என்ன நினைக்கிது, ஐயோ எங்கேயாச்சும் உட்கார இடம் கிடைக்காதான்னு அப்படி தேடுது. அப்படி தேடும் பொழுது இவர்கிட்ட படித்த ஒரு பையன் அங்கே உட்காந்துருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயா நீங்கள் வாங்க ஐயா, நீங்கள் உட்காருங்க, நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, ராத்து நேரமாக இருக்கும், உனக்கும் அழுப்பாக இருக்கும், பரவாயில்ல இருக்கிறேன், நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லையா, நான் பக்கத்தில் இறங்கிக்க போகிறேன், நீங்கள் வந்து உட்காருங்க ஐயான்னு சொல்லிட்டு இவர் பேராசிரியரை உட்கார வச்சுட்டு அந்த பையன் எழுந்திரிச்சு நின்றுக்கிறான். ஆக இப்போ என்ன ஆகுது, பஸ்ஸில் ஏறினா போதும்னு மனசு நினச்சது முதல்ல. ஏறின பிறகு கொஞ்சம் வசதியாக நிற்க மாட்டோமான்னு இருந்துச்சு. நின்ன பிறகு உட்கார மாட்டோமான்னு இருக்கு. இப்போ உட்காந்த பிறகு தன்னறியாமல் அசத்துது, தூக்கம் தன்னை சொக்குது அப்படியே. ஆக டிக்கெட் கூட எடுக்கணும்னு இல்லாமல் தன்னறியாமல் அவர் மறந்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கிட்ட பிறகு திடீர்னு பார்த்தா பஸ்ஸு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் பொழுது ஒரு உழுக்குச்சு பாருங்கள். அந்த உழுக்கல்ல பஸ்ஸோட அந்த ஆட்டத்தில் தன்னறியாமல் முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா இவர் பஸ் ஏறி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகப்போகுது. ஐயோ, 4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆகப்போதே, நம்ம வந்து இறங்குற இடமே வரப்போதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர் இறங்குற இடத்துக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டார். உடனே பார்க்குறாரு, பஸ்ஸே விரிச்சோடி கிடக்கு. அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் இறங்கியிருக்காங்க. அப்போ கண்டக்டர் பார்த்தா அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. ஐயோ, நம்ம டிக்கெட் எடுக்காமல் இவ்வளோ நேரம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசு உறுத்தலாக இருக்குது. கண்டக்டர் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னப்பா, என்னய்யா அப்படிங்கிறாரு. இங்கே கொஞ்சம் வாங்கலேன். எதுக்கையா வர சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் வாங்கய்யா அப்படிங்கிறாரு. கண்டக்டர் பக்கத்தில் வராரு. நான் டிக்கெட் எடுக்காமல் தூங்கிட்டேயா அப்படின்னு. டிக்கெட் எடுக்காமல் தூங்கினியா, எங்கேயா ஏறினீங்க அப்படிங்கிறப்ப இவர் ஏறின இடத்த சொல்கிறாரு. அப்படியா, நல்ல வேலையா, இவ்வளோ நேரம் இப்படியா டிக்கெட் எடுக்காமல் வந்திருக்கேன், செக்கரை வந்துருந்தா என் வேலைக்கே உழ வச்சிருப்பியாட்ருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டுட்டு எங்கேயா இறங்கணும்னு கேட்குறாரு. இவர் இறங்குற இடத்த சொல்கிறாரு. ஓ, இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இறங்கிடுவேன், ஒரேடி அங்கேயே போய் இறங்கிருக்கலாம்ல டிக்கெட் எடுக்காமையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு பணத்தையும் வாங்கிட்டு டிக்கெட்டையும் கொடுத்துட்டு அறுவட்ட மடப்பயல்களாக இருப்பானுங்களாட்ருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவர் போயிடுறாரு. இவர் பக்கத்தில் உட்காந்துருந்த பேராசிரியருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறது சரிதான், அறுவகட்டமேன்னு சொன்னது சரிதான் ஐயா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நீ பாட்டுக்கு போய் இறங்கியிருந்தாக்கா பணத்துக்கு பணமும் மிச்சமாக இருக்கும், இந்த திட்டு வாங்க தேவையில்லை. மடப்பையங்கிறது சரியாக தானே இருக்கா, அவசரமாக இவ்வளோ நேரம் பொறுத்துருந்து, இந்த 10 நிமிஷம் பொறுத்துருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர், என்னங்க டிக்கெட் எடுக்காமல் பிரயாணம் பண்ணுறது தப்பு இல்லையா, பயணம் செய்கிறது, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மனசு உறுத்தலாக இருக்காதா, தப்பு இல்லைங்களா அப்படிங்கிறாரு பேராசிரியர். உடனே அவர், என்னத்தான் தப்பை கண்டுக்கிட்டேன், இப்போ திட்டு தான் வாங்கினேன், நானும் தான் அந்த ஊருக்கு தான் போய் இறங்க போகிறேன், இன்னும் இது வரைக்கும் டிக்கெட் எடுக்கல, இன்னும் 10 நிமிஷத்தில் இறங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. மடப்பையங்கிறது சரியாதாயா இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. போ, அவர் சொல்கிறபடி கூட செஞ்சுருக்கலாமோ, திட்டு வாங்காமல் ஏற்றி இருந்திருக்கலாமோன்னு மனசு ஒரு நிமிஷம் நினச்சாலாம். வேண்டாம் அது தப்பு, நம்ம டிக்கெட் எடுத்தது தான் சரி, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இவர் இறங்குற இடமும் வந்துடுது. இவர் இறங்க போகிறாரு. இறங்க போகும்பொழுது பார்த்தாக்கா அந்த பஸ்ஸில் 2 பக்கமும் 2 வாசப்படியிலேயே 2 செக்கர் நின்றுட்டு டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் டிக்கெட் வாங்கின டிக்கெட்டை செக்கர்கிட்ட கொடுத்துட்டு இவர் அருமையாக இறங்கி கீழே வராரு. அந்த கெட்டிக்காரர் அறிவு உள்ளவர் இருக்கிறாரே, அவர் டிக்கெட் எடுக்காதனால செக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு. புரியுதுங்களா? நேர்மைக்கு என்னைக்கும் பரிசு உண்டு. புரியுதுங்களா? இதில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவாருங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் வருங்க, தவறு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் பாருங்கள், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. ஆக தவறி இவர் தூங்கிட்டாரு. தவறு செய்தவர் என்ன பண்ணிட்டார், உடனே அதை திருத்திக்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டாரு. தப்பு செஞ்சார், டிக்கெட்டை வாங்காமலே வந்தார், இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறார். ஆக தப்பு செஞ்சவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, தவறி செஞ்சவருக்கு மன்னிப்பு உண்டு, இல்லைங்களா? ஆக என்றைக்குமே நேர்மையாக நடந்து கொள்வதே நல்லது, சிறப்பு. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். நாமளும் என்றைக்கு நேர்மையோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.